ஹாய் திஸ் ஷேகே வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வினோதமான அனிமல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிரினங்களை குட்டியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த ரெண்டு தலை உள்ள ஆமையும் பார்க்க சின்னதாக சூப்பராக இருக்குல்ல. இந்த தவளையை பாருங்க, 3 தலையோட இந்த தவளை வந்து இருக்கு. ஆனா அந்த தவளையை பார்க்கும்போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல. ஆனா இதை முன்னாடி இருந்து பார்க்கும்போது தான் அப்படி தெரியுது. மேல இருந்து இது நடக்கிறத நீங்களே பாருங்க. மனுஷங்க வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி மசில்ஸை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு விலங்குக்கு இந்த மாதிரி மசில்ஸ் இருந்தா எப்படி இருக்கு? பார்க்கவே பயங்கரமா இருக்கும்ல. இந்த நாயை பாருங்க, இதுதான் நான் சொன்னது. இதோட உடம்ப பார்த்தாலே பயங்கரமா இருக்குல்ல. இந்த டாக்கை பாக்குறதுக்கு வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஏத்துன மாதிரி தெரியுதுல்ல. பறவைகளுக்கு ரெக்க இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஆனா விலங்குக்கு ரெக்க இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் பழங்கால உயிரினங்களுக்கு தான் இருக்கு. இப்போ உள்ள உயிரினங்களுக்குலாம் இப்படி இருக்காது. ஏதாவது கற்பனையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது கற்பனை இல்ல, உண்மைதான். 2 ரெக்க உள்ள பூனையை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. என்னதான் அந்த பூனைக்கு 2 ரெக்க இருந்தாலும் இதெல்லாம் பறக்க முடியாது இல்லையா? ஆனாலும் இதை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா தன்னோட ரெக்கையை ஆட்டி அவங்கள பயமுறுத்துமாம். 6 கால் உள்ள ஆட்டுக்குட்டி எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்குட்டிகளை பார்த்தாலே செம கியூட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆடை பார்த்தாலே செம கியூட்டா இருக்குல்ல. 2 காலோட இருக்கிற ஆடை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? 2 காலோட பிறந்து அது எப்படி சாப்பிடும் நடக்கும். அப்படியே பிறந்தாலும் அது இறந்து போயிடும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஆட்டை பாருங்க, இந்த ஆட்டுக்கு வந்து 2 கால் தான் இருக்கு. மற்ற ஆடுகளால செய்யக்கூடிய எல்லா வேலையுமே இந்த ஆட்டால செய்ய முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஆட்டை பாருங்க, இந்த ஆடு வந்து 2014ஆம் ஆண்டு தான் பிறந்திருக்கு. இந்த ஆடு வந்து பிறக்கும் போது 8 காலோட பிறந்திருக்கு. அது எப்படி இந்த ஆடு மட்டும் 8 காலோட பிறந்திருக்குன்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆட்டை ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ இது 2 ஆடு, இது 2ல ஒரு ஆடு மட்டும் உடல் வளர்ச்சி அடையாம கால் வளர்ச்சி மட்டும் தான் அடைஞ்சிருக்கு. இதனாலதான் இந்த ஆட்டுக்கு வந்து 8 கால்கள் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க குரங்கையும் பார்த்துருப்பீங்க, பன்னியும் பார்த்துருப்பீங்க. ஆனா குரங்கையும் பன்னியும் ஒரு உடல்ல இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்க, தலை வந்து குரங்கோட தலை மாதிரியே, உடல் வந்து பன்னியோட உடல் மாதிரி இருக்குல்ல. ஆனா இதை பார்த்தா பன்னி மாதிரியே தெரியலையே. இது எப்படி உருவாயிருக்குன்னு என்கிட்டலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை பார்க்க அழகா இருக்குல்ல. 2 கொம்பு உள்ள மாடுகளை பார்த்துருப்பீங்க, அதுவே 3 கொம்பு இருந்தா எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இப்ப பாக்குற இந்த மாடுகளுக்கு வந்து 3 கொம்புகள் இருக்கு. இது இல்லாம இந்த மாட்டோட வாயை பாருங்கவே, 2 வாய் மாதிரி தெரியுதுல. நம்ம உடல் வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா எப்படி இருக்கு? உள்ள இருக்க உறுப்பு எல்லாமே நாமளே பார்க்கலாம். உடல்ல எந்த உறுப்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி பாக்குறது வந்து நம்மளுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானதுதான் இது. ஏன்டா உடல் டிரான்ஸ்பரண்டா இருந்தா வந்து கண்டிப்பா மேல் தோல் வந்து ரொம்ப மெலிசாதான் இருக்கு. நம்ம உடம்புல லைட்டா எங்கேயாச்சும் அடிபட்டாலும் நம்ம செத்துருவோம். சரி, இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தவளை வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த தவளையை வந்து டிரான்ஸ்பரண்ட் தவளைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து கிளாஸ் தவளைன்னு சொல்லுவாங்களாம். இந்த தவளையை வெளியே இருந்து பார்த்தாலே உள்ள இருக்க உறுப்பு எல்லாமே அப்படியே தெரியும். ஏன் இது உடம்புல ஒரு ரத்தம் முத கொண்டு எவ்வளவு தெளிவா தெரியுது பாத்தீங்களா? பார்க்கவே அமேசிங்கா இருக்குல்ல. ஒரு பூனை வந்து நெற்றி கண்ணோட பிறந்திருக்கு. அது நெற்றி கண் இல்ல, 2 கண்ணு சேர்ந்துதான் ஒரு கண்ணா பிறந்திருக்கு. இந்த பூனை வந்து 2012 தான் பிறந்திருக்கு. பிறந்து ஒரே நாள்லயே இந்த பூனை இறந்து போயிருச்சு. நாய்கள்ன்றாலே 4 காலில் தான் ஓடும். அப்படி ஓடும்போது முன்னங்காலில் புஷ் பண்ணி பின்னங்காலில் மாற்றி வச்சு தான் ஓடும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு நாய்க்கு 2 கால்கள் இருந்து அதனால வேகமாகவும் ஓட முடியும். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ இந்த நாயை பாருங்க, 2 காலை பயன்படுத்ததான் எல்லா வேலையுமே செய்யுது. இது மாதிரி இன்னொரு நாய் வந்து பின்னங்காலை வச்சு தான் ஓடுது, நடக்குது. பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மீனை பாக்குற நீங்க என்னன்னா அந்த மீன் மனுஷங்க மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுருக்குன்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் வந்து இதை கிராபிக்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை இல்ல. இந்த மீனுக்கு வந்து உண்மையாவே இப்படித்தான் வாய் இருக்குமா. நம்மள ஏன்டா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த மீனோட பேர் வந்து பேட் ஃபிஷ்னு சொல்றாங்க. ஏன்டா இந்த மீனை பாக்குறதுக்கு வந்து வவ்வால் மாதிரியே இருக்கிறதுனாலதான் இந்த மீனுக்கு வந்து வவ்வாலோட பேரை வச்சிருக்காங்க. இந்த மீனோட வாயை பார்த்தா மனுஷனோட வாய் மாதிரி அச்சசலாம் அப்படியே இருக்கு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பூனையை பாருங்க, 2 முகத்தோட பிறந்திருக்கு. இதுவும் பார்க்க கிராபிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பூனை குட்டியில இருக்கிற வீடியோவும் நீங்க பாருங்க, இப்ப நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூனை வந்து இது மாதிரி 2 முகத்தோட இருந்தாலும் இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு இதை வளர்க்குறவங்க சொல்றாங்க. ஒரு தலைவுள்ள பன்னியை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுவே 2 தலையோட இருந்தா எப்படி இருக்கு? அப்படி ஒரு பன்றியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இந்த பன்றி வந்து 2013ஆம் ஆண்டு சீனாவில் ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கு. பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே இறந்து போயிருச்சு. இந்த மீனை வந்து 2015ஆம் ஆண்டு தான் பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மீனுக்கு 3 கண்ணு இருப்பதை பார்த்த எல்லாருமே சாக்கானாங்களாம். பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. ஒரு வாய் இருக்கிற மீனோட அளப்பறையே தாங்க முடியாது. இதுல 2 வாய் இருக்கிற மீனா என்ன பாத்தீங்களா? இந்த மீனுக்கு ஒரு வாய் பத்தலேருந்து இன்னொரு வாய் வேற இருக்கு. என்னதான் 2 வாய் இருந்தாலும் நீ என் வாய்க்குள்ளதான் போறன்ற மாதிரி இந்த மீனை பிடிச்சு நிக்கிறாரு இந்த ஆளு. வாத்துகளை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. அது நடக்கிறத பார்த்தா அதுக்கு மேல அழகா இருக்கு. சரி, அதுக்கு என்ன அப்படின்டா இந்த வாத்தை பாருங்க. இதுக்கு 4 கால் இருக்கு. இந்த கால் வந்து தரையிலலாம் படுற மாதிரி இல்ல. இந்த கால்கள் வந்து இந்த வாத்துக்கு பின்னாடி தான் தூக்குன மாதிரி இருக்கு.
மாடுகள்ல இந்த மாதிரியான மாடுகளை கண்டிப்பா உங்கள யாராச்சும் பார்த்திருப்பீங்க. இந்த மாடுகளுக்கு வந்து 6 கால்கள் வரைக்கும் இருக்கு. மாட்டோட திமில்ல தான் இந்த கால்கள் வந்து வளர்ந்துருக்கு. இன்னொரு கண்டு வந்து வளர்ச்சி அடையாம தான் அதோட கால் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாடுகளுக்கு வந்து இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் முயலை பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே முயல்களுக்கு வந்து காது தான் ரொம்ப அழகா இருக்கு. காது இல்லைன்னா நாங்கள் பார்க்க அழகா தாண்டா இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த முயல்களை பார்த்தா பார்க்கவே செம கியூட்டா இருக்குல்ல. நாய்களுக்கு வந்து 2 கால் மட்டும் இருந்து நாம முன்னாடியே பார்த்தோம். அதுவே 2 மூக்கு இருக்கிற நாயை பார்த்திருக்கீங்களா? இதுதான் அது. ஒரு மூக்கு இருக்கிற நாய்களே பயங்கர ஆக்டிவிட்டிஸா இருக்கு. இதுக்கு 2 மூக்கு இருக்கிறதுனால இது இன்னும் பயங்கர ஆக்டிவிட்டிஸா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் 2 மூக்கு இருந்தாலும் இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு இதை வளர்க்குறவங்க சொல்றாங்க. பார்க்கவே செம கியூட்டா இருக்குல்ல. சுறா மீன்களை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதுவே அந்த சுறாக்களுக்கு ஒரு கண்ணு மட்டும் இருந்து அந்த கண்ணு பெருசா இருந்தா எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இந்த சுறாவை பிடிச்சி வளர்க்கலாம்னு வளர்த்துருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே இந்த சுறா இறந்து போயிருச்சு. அந்த காலத்துல உள்ள பாம்புகளுக்கு வந்து கால்கள் இருக்குன்னு நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மை அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இது. இந்த பாம்புக்கு 2 கால்கள் இருக்கு. இந்த சுறாவை பாருங்க, பார்க்க இதோட வாய் ரொம்பவும் நீளமா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஆனா அது மூக்கு. இந்த மூக்குக்கு அடியில இதோட வாய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க. பன்றிக்கு கொம்பு வளர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட பல்லு தான் கொம்பு மாதிரி பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா இந்த பன்னிக்கு கொம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த போட்டோவை பாருங்க, இது ஒரு பள்ளி தான். இந்த போட்டோவை பார்த்த பலர் வந்து இது போட்டோஷாப் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இது உண்மையாவே எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.